நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தா காரமான காடை கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன போடுறேன் வறுக்கிறதுக்குன்னு பார்த்துக்குங்க. எல்லாத்தையுமே வறுத்துடணும். சோம்பு, மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு மல்லி, ஒரு 4 காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆற வச்சு தக்காளியும் போட்டுங்க. ஒரு 2-3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓரளவு வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு வதக்க விட்டு அது கூடயே சேர்த்து இதையே நம்ம அரைச்சிக்கணும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3 தேங்காயும் போட்டு சும்மா ஒரு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து முன்னாடி வறுத்த மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம இப்போ அரைக்க போகிறோம். வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மசாலா வறுத்து வச்சது கூடயே வெங்காயம், தக்காளி, அந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது அரைச்சிட்டு காடை கிரேவி எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும், தக்காளி, வெங்காயம், தேங்காய், மிச்சம் வறுத்த மசாலா எல்லாத்தையும் போட்டு இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை கூட 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. கொஞ்சோண்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு நம்ம அரைச்சிட்டோம், அதனால தக்காளி வேண்டாம். இந்த அளவு வந்தோன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. இந்த அளவு போட்டுக்கங்க. காடை கிரேவி கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. நல்லா இப்படி எண்ணெயில் வதக்குங்க. இந்த அளவு வதங்கினோன்னா நம்ம காடையை சேர்த்துக்கலாம். ஒரு 4 காடை வாங்கி கழுவி வச்சுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு நல்லா கரம் மசாலா போட்டுக்கணும். போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 2 3 இந்த அளவு போட்டுக்கலாம். இதுக்கு வேறு கார மிளகாத்தூள் வேணாம். நம்ம பொடி இது வறுத்து அரைச்ச மசாலாவிலேயே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மல்லி, மிளகு ஒரு ஸ்பூன்லாம் சேர்த்துக்கிறதுனால காரம் சரியாக இருக்கும். இதில் போடுறதுக்கு வேணும் காரம் பத்தலை அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். வேறு எதுவும் வேணும். காடை கிரேவி நல்லா காரமாக இருக்கும். இதுவே இதுக்கு தேவை. இந்த மாதிரி வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து ஒரு வதக்கி கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வேணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க.
கொஞ்சம் ஒரு வதக்கு நல்லா வதக்குங்க. பச்சை வாசம்லாம் வராது நம்ம வறுத்து போட்டுக்கிறதுனால. இருந்தாலும் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் காடையை வேக வச்சுக்கணும். நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கிரேவி வச்சுருக்கோம். வெறும் குழம்பும் வைக்கலாம் காடையில். குழம்பு வைக்கிறது ரெசிபி இன்னொரு டைம் போடுறேன். இது நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். அரைச்சி விட்டு வைக்கிறதுனால நல்லாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். பிடிச்சவங்க இதை கூட கொஞ்சம் முந்திரி கூட போட்டு அரைச்சி சேர்த்துக்குங்க வறுத்துட்டு. இப்போது நான் அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் அப்படியே ஊற்றேன். காடை எந்த அளவுக்கு வேணும், ஆனால் திக்காக தான் இருக்கணும். இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடும். ஒரு மூடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாம். மேலே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மிளகுத்தூள், காரம் வேணாங்கிறவங்க மிளகுத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வத்தல் வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். மிளகாத்தூள் வேற 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி போட்டுங்க. சரி, எல்லாமே இப்படி தான். கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் போடுறேன் லாஸ்ட்டில். போட்டு நல்லா அப்படி ஒரு கிண்டிக்கணும். சாதத்தில் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற இந்த வீட்டில் செய்கிற டிஷ் எல்லாமே உங்களை வந்து சேரும் உடனே. நன்றி.